தமிழ்நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் திரு அன்னியூர் சிவா அவர்கள் 1,23,689 வாக்குகளைப் பெற்று பிரமாண்ட வெற்றி அடைந்துள்ளார். இவர்களோடு போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு சி. அன்புமணி அவர்கள் 56,253 வாக்குகளைப் பெற்று தோல்வியடைந்துள்ளார். அடுத்தாக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயா அவர்கள் 10,832 வாக்குகளைப் பெற்ற டெபாசிட் இழந்துள்ளார். இதில் அதிமுக ஓட்டுகள் பெரும்பாலும் திமுகவிற்கே விழுந்ததாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர்களும் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இது மட்டும் அல்லாமல் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் இதேபோல் ஒரு மாபெரும் வெற்றியடைவோம் என கருத்து தெரிவித்து வருகின்றார்கள்.